அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என தொடங்கும் பாசுரத்தை பாடிய பெரியாழ்வார். இது உருவானதுக்கான வரலாறு என்ன பார்க்கலாமா? ஒரு சமயம் பாண்டிய மன்னன் வல்லப்ப தேவன் ஒரு நாள் இரவு நகர சோதனைக்காக புறப்பட்டார். ஒரு வீட்டு திண்ணையில் முதியவர் ஒருவர் படுத்திருப்பதை பார்த்தார். அவரிடம், "நீர் யார்?" என கேட்டார் மன்னர். "மன்னா, நான் ஒரு வழிப்போக்கன். கங்கையில் நீராடி தீபாவளி அன்று காசி விஸ்வநாதரை தரிசித்தேன். இப்போது தனுஷ்கோடிக்கு போகும் வழியில் இங்கு தங்கியிருக்கின்றேன்" என்றார் அந்த முதியவர். "ஏதாவது ஸ்லோகம் ஒன்றை சொல்லுங்கள்" என கேட்டார் மன்னர். ஸ்லோகம் ஒன்றை சொல்லி அதற்கான பொருளையும் கூறினார் அந்த முதியவர். அது என்ன அப்படின்னா, இரவுக்கு தேவையானதை பகலிலும், முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் தேட வேண்டும். அதே போல மறுமைக்கு வேண்டியதை இம்மையில் தேட வேண்டும். மறுமை என்றால் அடுத்த பிறவி, இம்மை என்றால் இப்பிறவி என்பது ஆகும். முதியவரை வணங்கிவிட்டு புறப்பட்ட மன்னர் முதியவர் கூறியபடி மறுமைக்கு வேண்டியதை தேடாமல் வாழ்நாளை வீணாக்கி விட்டேனோ என வருந்தினார். மறுநாள் காலையில் குலகுருவான செல்வ நம்பியை அழைத்தார் மன்னர். மறுமையில் இன்பம் அடைய என்ன வழி என கேட்டார். "மன்னா, கல்வியில் சிறந்த பண்டிதர்களே விடை கேட்கலாமே" என்றார் செல்வ நம்பி. அதன்படி பண்டிதர்களுக்கு போட்டியும் பரிசும் அறிவிக்கப்பட்டது. சரியான விடை அளிப்போருக்கு சன்மானமாக அரண்மனை வாசலில் மூங்கில் குச்சி நாட்டப்பட்டு அதன் உச்சியில் பொற்கிளி கட்டவும் உத்தரவிட்டார் மன்னர். இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள் பாண்டிய மன்னரின் சந்தேகத்தை போக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். மேலும், "யாமே பரம்பொருள், எம்மை வழிபட்டால் மறுமை இன்பம் கிடைக்கும் என்ற உண்மையை நிலைநாட்ட வேண்டும்" எனவும் உத்தரவிட்டார் பெருமாள். ஆழ்வாரும் நாராயணனே பரம்பொருள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் மன்னரிடம் நிரூபித்தார். அப்போது மூங்கில் குச்சி தானாக வளைந்து நிற்க பொற்கிளையை பெற்று மகிழ்ந்தார் பெரியாழ்வார். அப்போது கருட வாகனத்தில் பெருமாள் காட்சியளிக்க உடனே பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என தொடங்கும் பாசுரத்தை பாடினார். அப்படிதான் இந்த பாசுரம் நமக்கு கிடைத்தது. இப்படிப்பட்ட இந்த பாசுரத்தை படிப்போம், பாராயணம் செய்வோம், பெருமாளின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.